பாட்டு சொல்லு, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. நீ அதை பாடணும். அந்த பாட்டு அவ்வளோ அழகான பாட்டு. அந்த தேவ மனிதர்கள் பிரசனம், அதான் வரிகள் பழசு தான், ஆனா அதை பாடுற அந்த பிரசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் புதுசு. ஆமென். சரி, நம்ம புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. ஆண்டவரே, தேவனுக்கு மகிமை. கைகளை தட்டி பல்லமா என்னோடு கூட. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும். வெரி குட், சூப்பர். ஒவ்வொரு நாளும் புதிது, முடிவு இல்லாதது, முடிவு இல்லாதது. அவரை பார்த்து சொல்லுங்க, உந்தன் மனதுருக்க முடிவு இல்லாதது. ஓ, உந்தன் மனதுருக்கம் விலகி போகாதது, விலகி போகாதது. உந்தன் மாக்கிருபை விலகி போகாது, என்னை விட்டு விலகி போகாத கிருபை, கிருபை விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர், உணர்ந்து சொல்லுங்க, விலகாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். அந்த விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை. ஆமாப்பா. ஓ, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலையிலோ. சபை சொல்லட்டும், காலதோறும் புதுசுப்பா, ஒவ்வொரு நாளும் புதிது. பல்லவா? புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். தைரியமா சொல்லுங்க. ஓ, என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பியுள்ளே. நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பியுள்ளே. விலகாத கிருபை, கர்த்தர். சிரித்த முகத்தோட சொல்லுங்கள், விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். அந்த விலகாத கிருபை, கர்த்தர். உங்க உதடு சொல்லணும், கர்த்தர் நல்லவர். கிருபை, அவர் கிருபை ஒரு நாள் மாறாது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. எதிர்பாருங்க, ஒவ்வொரு நாளும் புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் பலவன் தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. உணர்ந்து சொல்லுங்களே, தேடும் நன்மைகள். நம்பி நான் காத்திருக்கின்றேன். எழுப்புதல் காணும். என் வாழ்க்கை ஒரு எழுப்புதலுக்குள்ள வர வரைக்கும் உங்களை நம்புவேப்பா. எழுப்புதல் காணும் வரை விலகாத கிருபை, மாறாத. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஓ, விலகாத கிருபை, கர்த்தர் நல்லவர். கிருபை என்று உள்ளது,
அவர் கிருபை என்று உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாள் எதவே சொல்வீங்க, அது ஒவ்வொரு நாளும் புதுசு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுங்க, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவைகள் புதிதப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. அவர் கிருபை தான் நம்மளை பாட வைக்குது. அவர் கிருபை தான் நம்மளை பலப்படுத்துது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. என்னோடு சேர்ந்து இன்னொரு பாடம். அப்படியே தான் இருக்கும். ஆனா வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஊற்றப்படும் போது என்ன நடக்குமா? வனாந்தரம் வயல்வெளியா மாறு, வயல்வெளி காடாய் மாறும். அப்படின்னா அடுத்த ப்ரமோஷனுக்கு போவீங்க. உங்க வாழ்க்கை வயல்வெளியா மாறும். ஏற்கனவே வயல்வெளியா இருந்தா காடா மாறுமா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வானம் தீரந்து தேவ மகிமை பெருமலை போல், பெருமலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறே. தூய ஆவி என்னில் அனலாய் என்னை நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் தீரந்து தேவ மகிமை பெருமலை போல் ஊற்றிடவான். சொல்லுங்க, தூயாவி ஆவி என்னை அனலாய் அனலாய் இன்னும் நீரப்பிட ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. சேர்ந்து பலமா. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை தருகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். சேர்ந்து பாடுங்களே. பிரசன்ன உங்க பிரசன்னப்பா முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய். அந்த பிரசன்னத்தை சொல்லுங்களே. பிரசன்ன எல்லாரும் கண்களை மூடி. பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசன்ன எதிர்பார்த்து சொல்லுங்க. பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார். உம்மாவி ஊற்றப்பட்டார். மரித்தவை உயிர் பெறுமே. மரித்தவை உயிர் பெறுமே. சொல்லுங்களே. உம்மாவி ஊற்றப்பட்டார். சேர்ந்து பாடுங்க, வாயை திறந்து. மரித்தவை மரித்தவை உயிர் பெறும். எந்த சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையோ என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்ன. எந்த சூழ்நிலையோ என்ன கீழே தள்ளாம காக்கிறது உங்க பிரசன்னம். காத்திடும் தலைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். எத்தனை பேர் முக்கியப்படுத்துவீங்க? என் வாழ்வில்
வாழ்வில் எல்லாம் செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மட்டும் சொல்லுங்க. பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும் சொல்லுங்க. உம்மாவி ஊற்றப்பட்டால், உம்மாவி சொல்லுங்க, தடைகளும் விலகிடுமே, தடைகளும் வழி விடுமே. கரங்களை உயர்த்தி உம்மாவி ஊற்றப்பட்டால் விசுவாசத்தோடு சொல்லுங்க. தடைகள் எல்லாம், தடைகளும் வழி விடுமே. கண்ணீர் கவலைகள், கவலைகள் யார் சந்தோஷமாய் மாற்றிடுவோம். பிரசன்னம் மாற்றிடும். உங்க பிரசன்னத்துக்கு வந்தாலே என் கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறிடுமே. கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும். ஐயா சொல்லுங்க. நீங்க திரும்பி போகும்போது கண்ணீர் கவலை இல்லாம தான் போவீங்க. கண்ணீர் கண்ணீர் கவலைகள் சந்தோஷமாய் மாற்றிடும். நீங்க இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரசன்னம். ஓ தேவன். ஒருத்தர் வேடிக்கை பார்க்காதீங்க, அந்த வார்த்தையோடு பாடுங்க. வாழ்வில் எல்லாம் செய். அந்த ஒரே ஒரு பிரச்சனை எல்லாம் செய்து முடிக்கும். ஓ தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும், முடிய செய்யும். பிரசன்னம் எதிர்பாருங்க. ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் வரும் எதிர்பாருங்க. என் வாழ்வில் எல்லாம் எஸ் லோர்ட் பிரசன்னம், தேவ பிரசன்னமே முடியாததை முடிய செய்யுமே. ஓ வானம் திறந்து, வானம் திறந்து சொல்லுங்க எல்லாரும். மகிமை திருமலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறே. தூய ஆவி என்னை அடலாய் இன்னும் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் சபை சொல்லட்டும். ஓ ஜீவநதியில் என்னை முழுவதும் தருகிறேன். முழு சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜீவ நதியில மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன்னு சொல்லு. ஜீவ நதியில் எல்லாரும் மூழ்கி, அந்த நதிக்குள்ள நான் மூழ்கணும்னு விரும்புறேன். ஆண்டவரே என்னை முழுவதும் தரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம் தேவன். எல்லாரும் சத்தமா. என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பணம் காசு செய்யாதுப்பா. பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும் சொல்லுங்க. முடியாததை மூடி செய்யுமா? செய்யுமா? தலைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையாயிருக்கிற அத்தனையோ அது செய்து முடிக்கும். எல்லாம் செய்யும். அந்த பிரசன்னம் தான் முடியாததை மூடிய செய்யும். நம்ம பரிசுத்தவான்கள் என்பதனால அல்ல, நம்ம ஞானவான்கள் என்பதனால அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாசத்தை முடிக்க போறோம்ல.
எத்தனை நாள் இருக்கு இந்த மாதத்தை முடிக்க? நம்ம தான் எண்ணிக்கிட்டே இருப்போம் 1ஆம் தேதிக்கு. கரெக்டாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நாளை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என் திறமையோ என் தாளந்தோ அல்ல, கர்த்தருடைய பெரிய கிருபை. நாங்கள் குடும்பமாய் இந்த மாதத்தை முடிப்பது. என் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் குடும்பமாய் பாதுகாத்திருக்கிறார். சபை முழுவதும் இந்த மாதம் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். நல்ல சபை கவனிச்சுக்கோங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த சபை திறப்பில் நின்று கொண்டு இருக்கு. சபை என்றைக்கு தன்னுடைய உத்தரவாதத்தை மறக்கிறதோ, எந்த ஜெபிக்கிற பிள்ளை தன் உத்தரவாதத்தை மறக்கிறார்களோ, ஜெபிக்க வேண்டிய இடத்துல எந்த பிள்ளை தூங்குதோ, தூங்கும் பொழுது எதிரி களை விதைக்க மறந்து விடாத தேவ பிள்ளையே, ஜெபிக்க மறந்தா உங்களையும் என்னையும் பின்தொடர்ந்து வருகிற ஒரு சத்துருவுக்கும் இனி தப்பவே முடியாது. நீங்களும் நானும் இருப்பது கடைசி காலம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தலையெல்லாம் பாவி தான் தொங்க போடும். தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிற ஆளை நல்லா எழுப்புங்க. சபைக்குள்ளே வந்து எதுக்கு தலையை தொங்க போட்டுட்டு இருக்க? பக்கத்தில் கொடுங்க, கை கொடுங்கம்மா. ஆணுக்கு ஆண் தானே கை கொடுக்க சொல்கிறேன். கை கொடுங்க, சொல்லுங்க, டியர் பிரதர். பரவாயில்ல, எங்கள் தாய்மார் ஷார்ப்புமா. டியர் பிரதர்னோடனே அழகாக சொல்கிறாங்க டியர் சிஸ்டர். கை கொடுங்க, சொல்லுங்க, நீங்களும் நானும் நிற்பது கடைசி காலம். நீங்களும் நானும் கிருபையாக இருப்பது, ஜீவனோடு இருப்பது, முகத்தை பார்த்து கண்ணை திறந்து சிரித்த முகத்தோட. அட தமிழில் சொல்கிறேன்ல, தமிழில் தானே சொல்கிறேன். சொல்லுங்க, கடைசி காலம். அம்மா புள்ள கை கொடுக்கூடாதுன்னு இருக்கா? கை கொடுங்க, நான் பார்த்துட்டேன். கை கொடுங்க, கை கொடுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க, நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் கணக்கு கேட்கிற காலங்களுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். சபையே விழிப்பாயிரு, சபையே கவனமாயிரு, சபையே ஆதி அன்புக்குள்ள திரும்பு, சபையே பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் உனக்குள்ளதை பெற்றுக்கொண்டு உனக்குள்ளதை காத்துக்கொண்டு கர்த்தர் வருகிற நாள் வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் சபை. ஹல்லேலூயா. சபை ஒரு நாளும் மரித்து போய்விடக்கூடாது. எந்த சபை மரித்து போனதோ ஆண்டவருடைய எக்காலத்தின் சத்தத்தை அவர்களால் கேட்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த மாதம் நடத்தினாரா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்ல ஊழியம் செஞ்சீங்களா? அதுக்கு சத்தத்தை காணலையே தேவ பிள்ளையே. நிறைவாக ஊழியம் செய்தேன், நிறைவாக சம்பாரிச்சு இந்த மாதம் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த மாதம் நான் நிறைவாய் ஊழியம் செய்தேன்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்காக என் ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து எழும்பி நின்று வெல்டன் 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 நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவர் உங்களுக்காக, நீங்க சேர்த்து வைத்த சம்பாத்தியத்துக்காக அல்ல, நீங்க கட்டுன வீட்டுக்காக அல்ல, ஒரு ஆத்துமாவுக்காவது நீ கைப்பிரதி கொடுத்திருப்பீனா, ஒரு ஆத்துமாவுக்காவது நீ ஊழியம் செய்திருந்தா என் தெய்வம் எந்திரிச்சு நின்று சொல்லும், ஓ நல்லது உண்மை முத்தமுமான தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. சபை அப்படி இருக்கணுங்க. ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பார்வோனை பார்க்காதே. பார்வோனை பார்க்கக்கூடாது. நிறைய பார்வோன்கள் இருக்கிறாங்க, நிறைய பார்வோனின் ஆவிகள் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார்னா, பார்வோனை பார்க்காதபடிக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நீங்களும் நானும் பொறுமையாய் ஓட வேண்டும், கவனமாய் ஓட வேண்டும், அவசரப்படக்கூடாது, யாரையும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. எனக்கு முன்னாடி ஓடுகிற ஓடி முடித்த ஓட்டத்தை ஜெயமாக்கின இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும். ஓடுற பிள்ளைங்க ரைட்டையும் பார்க்கக்கூடாது, லெஃப்டையும் பார்க்கக்கூடாது. பின்னாடி யாராவது வராங்கன்னா அவனையும் திரும்பி பார்த்துறாத. ஒரு செகண்டில் உன்னுடைய ப்ரைஸ் அவன் தட்டிட்டு போயிடுவான். அப்போ ஒன்றே ஒன்று சொல்லணும், நீங்களும் நாடும் ஓடுகிற ஓட்டத்தில் இயேசுவை மாத்திரம் பார்த்து, என் இயேசுனுடைய அழைப்பை மாத்திரம் பார்த்து, எனக்காய் அவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை மாத்திரம் பார்த்து ஓடுனீங்கன்னா கட்டாயம் ஆண்டவருடைய எக்காலத்தின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கப்படும். அல்லேலூயா.
ரொம்ப கடந்த 6 நாட்களும் சபையோடு இணைந்து நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம். இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களே பரலோகத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அல்லேலூயா. சபைக்கு வருகிறேன், நல்லது. வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், நல்லது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை இன்பமாய் வாசிக்கிறேன், நல்லது. வேதத்தை சுமக்கிறதை காட்டிலும் வேதத்தை வாசிக்கிறவர்களை தான் தேவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, சபையோடு ஐக்கியமாயிருங்க. நாட்கள், நாளைய நாள் நம்மளுடைய நாள் அல்ல. நாளைக்கு ஜீவனோடு காலையில் எந்திரிச்சு நம்ம கணவன் பிள்ளைகளை மனைவியை பார்த்தாதான் என் தெய்வத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன் அந்த நாளை கர்த்தர் கொடுத்தார் என்று அவ்வளவு சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக இன்னைக்கு பார்வோனை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்வோன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எகிப்துக்கு தலைவனாக இருந்தான், இராணுவத்துக்கு தலைவன், கோயில்களுடைய பிரதான ஆசாரி, பிரதான நியாயாதிபதி. அந்த பார்வோன் எகிப்தை ஆண்ட வருடங்கள் 67. அல்லேலூயா. இப்படி பார்வோனை குறித்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. எத்தனை பேர் என்னோட ஆயத்தமா இருக்கீங்க? ஆமேன். இந்த பார்வோனை குறித்து ஆதியாகமத்திலையும் யாத்ராகமத்திலையும் பார்வோனை குறித்து நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கு. எடுத்து என்னோடு கூட வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். வேதம் இருக்கிற எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 12 வசனம் 18. பக்கத்துல நில்லுமா, பக்கத்துல திரும்பி பாருங்க. பைபிள் கொண்டு வரலாம், கேளுங்க. பைபிள் இல்லையா உங்களுக்கு? கேளுங்க. பைபிள் இல்லையா உனக்கு? அல்லேலூயா. ஆமே. சபை சில பேர் சொல்றாங்கங்க, பாஸ்டரமா ரொம்ப திட்டுறாங்க. யாரெல்லாம் இப்படி சொல்றாங்களோ அவங்கெல்லாம் நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த சபையை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, அப்பா அம்மா திட்டாம வளர்ந்துட்டோமா நம்மெல்லாம்? அப்பா அம்மாட்ட அடியே வாங்காத பிள்ளை கை தூக்கு. அடின்னா அடி உங்க வீட்டு என் வீட்டு அடியா வாங்கணும்? நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்கா? படுக்கிறதுக்கு தலகாணி தனியா இருக்கா? போத்துறதுக்கு போர்வை இருக்கு. முறைச்செல்லாம் பார்க்க கூடாது. சத்தியம் தான். இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அதே மாதிரி வேதமும் தனியா இருக்க வேண்டும். வேதத்தை யாரும் கடனாவும் காமிக்காதீங்க, கடனாவும் வாங்காதீங்க. வேதத்தை கொண்டு வந்தவங்களாம் நல்லா தூக்குங்க பார்ப்போம். வேதத்தோட தூக்குங்க, நல்லா தூக்குங்க. அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, வேதம் இல்லைன்னா பரவாயில்ல, வேதம் இருந்து தூக்காம வந்தா அன்பாய் சொல்லுகிறேன், கண்டித்து சொல்லுகிறேன், அடுத்த வாரம் வேதத்தை தூக்கிட்டு வாங்க. இந்த வேதத்தை நீ சுமந்தா வயதான காலத்தில் இந்த வேதம் உன்னை சுமக்கும் தேவ பிள்ளையே. இன்னைக்கு இந்த வேதம் உனக்கு பாரமாக இருந்ததுன்னா வயதான காலத்தில் உன் பிள்ளைகளுக்கு நீ பாரமாயிருவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வேதத்தை சுமக்கிறவனுக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று, கர்த்தர் என்ன சுமப்பார், என்னுடைய சந்ததியும் இந்த வேதத்தை சுமக்க வைக்கும். அல்லேலூயா. அதனால் அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சிருக்கிற மாதிரி தனி சோப்பெல்லாம் வந்துருச்சுங்க. வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேர்த்துக்கு ஒவ்வொரு சோப்பு. அது மாதிரி அடுத்த வாரம் எல்லாரும் பைபிளை கொண்டு வாங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷமாக எடுத்துறீங்க? கையை கரங்களை அசைத்து நல்லா கொஞ்சம் சிரித்த முகத்தோட. அல்லேலூயா. என்னைக்குமே ரொம்ப அப்படியே இறுக்கமா செய்தி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த 4-3 லைனுக்குள்ள ஒரு சிரிப்பு மேலேயே நல்லா சிரித்த முகத்தோட. அப்பா, நீங்க சிரிச்சாதாங்க எங்க வண்டியே ஓடும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, ஆர்ப்பரித்து கேட்க வேண்டிய காலம், சிந்தித்து செயல்படுகிற காலம். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது எனக்கு என்று எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. பின்னாடி தாய்மாட்டெலாம் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் சண்டே ஸ்கூல் விடுங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமாம், ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்களுக்கு ஃபேவராக தான் பேசுனேங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக செய்தி கேட்பீங்க. இல்லைன்னா கணவனை பார்த்து இது முறைக்கும், கொஞ்சம் தூக்கக்கூடாதா? கணவன் சொல்லுவான், எல்லா நாளும் உழைச்சிட்டு வரேன்டி, ஒரு அரை மணி நேரம் நீ பிள்ளைய பார்க்கக்கூடாதா? இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க உங்களுக்குன்னு பார்த்துக்கிற ஆள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெற்றோர்லாம்
நீங்க சந்தோஷமா இன்னைக்கு செய்தி கேளுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பார்வோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் 12:18 வாசிமா. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமற் போனதென்ன? ஆமென். இன்னொன்னு ஆதியாகமம் 41:14 வாசிங்க. பட்டுன்னு திருப்புங்க பாப்பா, எல்லாரும் திருப்புங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரவும் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆமென். யாத்ராகமம் 2:15 வாசிங்க. யாத்ராகமம் 2:15. காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஏன் 3 வசனத்தை வேக வேகமா வாசிக்க சொன்னேன்னா, ஆதியாகமத்தில் பார்த்த பார்வோன், 3 பார்வோன்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள். 3 பார்வோனை குறித்தும் ஆதியாகமம் யாத்ராகமத்தில் சொல்லியிருக்கு. முதல் பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவி சாராளை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவான்? இவனோட சகோதரின்னு சொன்ன நிமித்தமா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். அது ஆபிரகாமுடைய மனைவி சகோதரி எல்லனோடையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த பார்வோன் பயப்பட்டு மறுபடியும் சாராளை தொடாதபடிக்கு அவன்கிட்டயே கொண்டு வந்து விட்டுருவான் முதல் பார்வோன். ஆமே. இந்த 2வது பார்வோன் பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் நாட்களிலே ஒரு சொப்பனம் பார்ப்பான். அந்த சொப்பனத்துக்கு இந்த யோசேப்பு பதில் கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஸ்தானத்திலே யோசேப்பை வைத்து யோசேப்புக்கு மீறி யார் என்ன பண்ணக்கூடாது, ஒரு வார்த்தையும் செய்யக்கூடாதுன்னு இந்த பார்வோனும் ஆண்டவருக்கு பயந்தவன். அல்லேலூயா. ஆனால் முன்னாடி ஒரு பார்வன் இருக்காரு பாருங்க, நம்ம தலைவர் வேற லெவலுங்க அவரு. அல்லேலூயா. இந்த பார்வோன் கேட்குறான், கர்த்தரானா அவருக்கு பயப்படுறதுக்கு நான் யார்? அவர் தெய்வனா இருந்துட்டு போட்டும், உன் தெய்வம் உன்னோட இருந்துட்டு போடும், உன் தெய்வத்துக்கு பயப்படுகணும் அவசியம் எனக்கு இல்லை என்று சற்று வித்தியாசமான பார்வோன் இவன். அல்லேலூயா. இந்த பார்வோனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம செய்தியில பார்க்க போறோம். ஏன் இவனுக்கு இப்படி துணிகரம் வந்தது, ஏன் இவன் இப்படி பேசுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நல்ல வெல்த்தியான ஒரு ராஜாங்க. அல்லேலூயா. ஹெல்த்தியான ராஜா, நல்ல வெல்த் துட்ட பார்ட்டி. அதனால நல்ல பணம் பெருக பெருக பார்த்தீங்கன்னா தெய்வ பயம் குறைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல பணம் பெருகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எல்லாம் நம்ம கரெக்டாக இருப்போம், எங்கே ஆஸ்தி பெருகுமோ அங்கே நம்ம இருதயத்தை வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது பார்வோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த பார்வோன் எப்படிப்பட்டவன், ஏன் இவ்வளவு துணிகரமாக அவன் கேள்வி கேட்டானா? என்னோட வேதத்தை திருப்பி வாசிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்புங்க. யாத்ராகமம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இன்னும் அறியவில்லையா என்று பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பார்வோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பார்வோனுடைய கடினமான இருதயம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான். பார்வோனை பார்த்துறாத தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாள் முழுதும் நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு பார்வோன் என்ன சொல்கிறான், இவன் நிமித்தமாய் அவங்க ஜனங்க சொல்கிறாங்க, ஏ பார்வோனே, இன்னும் இருதயம் கடினப்படுறதுனால எகிப்து முழுவதும் அழிந்து போய் கொண்டிருக்கு. அதோடைய சம்பவம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை வாதியை கர்த்தர் அனுப்புனார்? அந்த 10 வாதையும் கரெக்டாக யாராவது சொல்லுவீங்களா கடகடன்னு? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் கொண்டு வந்திருந்தேன். யார் சொல்கிறா? ரைட், அவ்வளோதான், சந்தர்ப்பம் போயிட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோனுடைய ஊழியக்காரவங்க சொல்கிறாங்க, பார்வோனே, நீ எந்த மட்டும் உணர்வு இல்லாமல் இருப்பாய், எந்த மட்டும் உன் இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டு இருக்கும். ஒரு பார்வோனி நிமித்தமாய் எகிப்து தேசம் அனைத்துக்கும் கர்த்தர் வாதை கட்டளையிட்டார். அல்லேலூயா.
வீட்டில் ஒரு ஆள் பார்வோனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பெடர் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் தடி எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, முழு குடும்பமும் அவ்வளோதான். தேவ பிள்ளையே, உணர்வு வேண்டும். ஆண்டவரை தேடுகிறதுக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். வாரம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுக்குறோம். தேவனை தேடுகிறதுக்கு உணர்வு இல்லைன்னு சொன்னால் உனக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கு? பார்வோனின் ஆவி. உணர்வே இல்லை. அத்தனை வாதம் வந்து ஆண்டவர் அடிக்கிறாரு. ஒவ்வொரு வாதைக்கும் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரொம்ப சூப்பரான ஒரு பார்வோனுங்க. காலையில் சொல்லுவான், நான் யாரையுமே போக விட மாட்டேன்னு சொல்லுவான். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரிந்தவங்க கை உயர்த்துங்க. தெரியாதவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏ ஃபார் ஆப்பிள், அம்மான்லேருந்து ஆரம்பிக்க முடியும். அல்லேலூயா. வீட்டில் போய் யாத்ராகமத்தை படித்து பாருங்க, புரியுதுங்களா? படித்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதை படித்தான வீடியோ ரெடியாக இருக்கா? ரைட், அதை போட்டுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு புரியணும். அவன் சொல்கிறான், யார் அவர்? நான் ஏன் பயப்படணும்? நான் யாரையும் வணங்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு தெரியாது, கடைசியில் ஆண்டவர் அடிக்க போகிறது அவனுடைய தலைச்சன் பிள்ளைய. கர்த்தர் சொல்லும் பொழுதே கீழ்ப்படியாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இழக்கக்கூடாத அநேகத்தை இழந்து அப்புறம் பின்தொடர்ந்து ஆண்டவரை நேசித்து வருகிறதுல என் அன்பு சபையே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். பார்வோனின் ஆவி சபைக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இந்த முதலாவது பார்வோன் எப்படிப்பட்டவன்? உணர்வு இல்லாதவன், இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரவங்க சொல்லும் பொழுது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அன்பு பிள்ளையே, எங்களுக்கு இதுதான் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. அல்லேலூயா. சபையை கண்டிப்பது, சபையை கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவது, ஆண்டவரின் ராஜ்யத்துக்காய் ஒரு கூட்ட தேவ பிள்ளைகளை சேர்ப்பது, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட பிள்ளைகளுக்கு பரலோகம் என்று ஒன்று உண்டு என்பதை சொல்லிக் கொடுப்பது, தெரிந்தே பந்தி வர வரைக்கும் தண்ணியா ராவா அடிக்கிறது. ஹல்லேலூயா. உதட்டுக்கு கீழே போதை வஸ்துவை வச்சு நாள் முழுவதும் மயக்கத்தில் இருப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆபாச காரியங்களை பார்ப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தன் சரீரத்தில் செய்து தீட்டுப்படுத்துவது எல்லாமே பார்வோனின் ஆவிகள். இந்த பார்வோனின் ஆவிக்கு யாருமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அவன் அடிமைப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். கர்த்தரோட வார்த்தை வரும் பொழுது சபைக்குள்ள பயம் வருது, உணர்வு வருது. இனிமேட்டு இந்த தப்பை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாதுன்னு இருக்கும். அப்படிதாங்க பார்வோனும். காலையில் வரும் பொழுது மோசே கேட்பான், என் ஜனங்களை ஆராதிக்க விடுன்னு சொல்லும் பொழுது மாட்டேன்னு சொல்லுவான். வாதைகளை பார்க்கும் பொழுது மோசே ஆரோனையும் பார்வோன் கூப்பிட்டு விடுவான். அவங்க வந்து நிற்பாங்க, இருதயத்தை கடினப்படுத்துவான், போக விடமாட்டேன்னு சொல்லுவான். அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்காய் முன்குறித்த ஒவ்வொரு பிள்ளையும் உனக்கு பின்னாடி ஒரு பார்வோனின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறத மறந்து விடாதீங்க. இதையெல்லாம் தப்பி இந்த வாரம் நீங்க குடும்பமா வந்திருக்கிறீங்கன்னா என் தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. சபை சத்தமா சொல்லட்டும். ஆமென். ஒரு சிலர் கைதான் தூக்கி இருக்கே. பார்வோனை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தீங்கன்னா, ஆராதனை முடிகிறப்ப எல்லா கையையும் தூக்கிடுவீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, என் தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 14 சங்கீதம் 2 சங்கீதம் 14:2. ஆண்டவருக்கு மகிமையா வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். அல்லேலூயா. ரைட், வேதம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனை தேடுகிற, சத்தமா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தேவை ஆட்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை தேவ ஜனமே எண்ணிக்கை அல்ல, ஆண்டவருக்கு தேவை படித்தவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை பணக்காரர்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை உணர்வு உள்ளவன் உண்டோ என்று. ஆண்டவர் பரலோகத்தில் எதையோ எட்டி பார்த்துருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நினைக்கிற ஒரு கூட்டம் உணர்வு இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் உணர்வோடு கிளம்பி வந்தீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து வந்தீங்க?
அல்லேலூயா. இல்லைன்னா உங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்பா இப்படி மரக்கட்ட மாதிரி படுத்திருக்கிறியே, உனக்கெல்லாம் உணர்வே இல்லையானா? நல்லா புரிந்துக்கோ தேவ பிள்ளையே, பார்வோனின் ஆவி உன் கணவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கு. நல்லா தூங்குறிய பிள்ளையே, உனக்கு உணர்வே இல்லையா? உனக்காக அம்மா அழுது அழுது ஜோம் பண்றனே, இப்படி தூங்கி தூங்கி சலிக்கிறையேன்னு சொல்லி உங்க அம்மா பிள்ளையாகிய உன்னை பார்த்து கேட்டா நல்லா புரிந்து கொள்ளு, உனக்குள்ள பார்வோனின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன வேணும் சொல்லுங்க. அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்வோனின் ஆவி நிறையாவே இருக்கு. நல்லா தலை நிமிர்ந்து சொல்லுங்க, என்ன வேணும்? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். உணர்வு இல்லாத பிள்ளைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அப்பா, அவங்களுக்கு ஒரு 2 நாள் ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்பப்பான்னு சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோன்னு இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பிபி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை தொடங்கும் பொழுது உணர்வு இருந்ததானே தெரியல, ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது 50% உணர்வு வந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப உணர்வு இருந்தா என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம். உணர்வு இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் ஆமென் என்று கீழ்ப்படிவோம். உணர்வு இருக்குமானா சபைக்கு லேட்டா வர மாட்டோம். உணர்வு இருந்ததுன்னா இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் கண்டிப்பாய் சொல்லுகிற வார்த்தையை திட்டு என்று எடுத்துக்கொள்ள மாட்டேன். உணர்வு இருக்குமானா ஆலயத்துக்கு நேரமா வந்து லேட்டா வீட்டுக்கு திரும்பி போவேன். ஒரு ஆத்துமா தான் எனக்காக ஆமீனுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல தேவ பிள்ளையே. உன் காசு உன்னோட, உன் படிப்பு உன்னோட, உன்னே ஒன்று கேட்குறார். உன்னை இந்நாள் வரைக்கும் நான் பாதுகாத்தேனே, இந்நாள் வரைக்கும் உன்னை நான் தூக்கி சுமந்தேனே, நீ விழுக வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை நான் விழ பண்ணினேனே, எகிப்தியனுக்கு வரப்படின ஒரு வாதை கூட இந்த 2 மாதமும் உன் வீட்டுக்குள்ள வராமல் இருந்ததுக்காக கரங்களை தட்டி சொல்லி, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் திறமை அல்ல, என் தாளந்து அல்ல, என் குடும்பத்தை நான் பாதுகாக்கல. எஸ்ஸப்பா, நீங்க என் குடும்பத்தை பாதுகாத்ததுனால உணர்வோடு சொல்லுங்க, பலமா கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருந்தது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சபைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்வோனின் ஆவிகளையும் இருதயத்தை உணர விடாதபடிக்கு கடின இருதயத்தை கொடுக்கிற ஆவியே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த சபையை விட்டு புறப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகி போன்னு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு 4 மாதமா சபைக்கு வரல. திடீர்னு குடும்பமாக எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3-4 வாரம் தொடர்ந்து வந்தாங்க. வீட்டு கூட்டம் வைக்கணும்னு சொன்னாங்க. உபவாச கூட்டத்துக்கு முதல் குடும்பமாக வந்து உட்கார்ந்துருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 3-4 வாரங்களாக அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா 4 மாதம் சபைக்கே வரலையே, இது இருக்கா இல்லையா, செத்துச்சானே தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி வராத ஆள் திடீர்னு சபை பக்கம் வந்தால் அங்கே என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அல்லேலூயா. அப்புறம் மெதுவாக வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் எங்கள் வீட்டில் குடுகுடுப்பு கொடாங்கி வந்தான், எங்கள் வீட்டை குறித்து ஒன்று சொல்லிட்டு போயிட்டான், அதனால் எனக்கு என்ன வந்துருச்சு, ஜோசியக்காரனுக்கும் கோடங்கி சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் உணர்வு வருது. வாரம் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை கேட்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த வார்த்தைக்கு நெடுஞ்சாங்கனையை தாழ்த்த வேண்டும், ஆராதனை வேளையில முழங்கால் போட வேண்டும், ஆராதனை கையை கட்டக்கூடாது, கண்ணை மூடணுங்கிற தெய்வத்துக்கு பயப்படுகிற உணர்வு சபைக்குள்ள இல்லை. அல்லேலூயா. எங்க கோடங்கிக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இருப்பது ராஜாவின் அபிஷேகம், உங்களுக்கும் எனக்கும் இருப்பது கர்த்தரின் அபிஷேகம். நீங்க நடந்து போறப்ப நம்மளை கண்டு அவை பயப்படணும். நீங்களும் நானும் இருக்கிற ஏரியாக்குள்ள அவன் வரக்கூடாது, நீங்க நானும் நிற்கிற இடத்துல அவன் வாயை திறக்க கூடாது. அதுதான் கர்த்தரும் உங்களுக்கு எனக்கு கொடுத்த அதிகாரம். சபை இந்த அதிகாரத்தை மறக்கும் பொழுது பார்வோன் தன்னுடைய அதிகாரத்தை கையில எடுக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு வேதம் சொல்லி இருக்குல்ல.
நேர தேவ சமூகத்துக்கு வாங்க. குறி சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மன மகிழ்ச்சிக்கு நேரப்பட வேளையில எந்திரிச்சு வாங்க. நீங்க லேட் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கை கால தாமதமாகும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போகிறேன். காலையில ஆலயத்துக்கு வரப்ப இந்த வாரமும் போகணுமா, இந்த வாரம் சீக்கிரமா வேற போகணுமா, டைமிங் சண்டே, இந்த வாரம் சபைக்கு போனா தூக்கம் வருமே, சபைக்கு போனா பசிக்குமே, ஏன் திங்கக்கிழமை காலையில கேளுங்க, இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு சீக்கிரமா வேற வேலைக்கு போகணுமா, ஐயோ சபைக்கு போனா தூக்கம் வருமே, சாரி வேலைக்கு போனா பசிக்குமே அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டோம்ல. ஏன் தெரியுமா? கண்களுக்கு முன்னாடி ஒரு எஜமான், எனக்கு காசு கொடுக்குற எஜமான் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அன்பு பிள்ளையே, மனுஷனுக்கு பயப்படாத. உங்களை உண்டாக்கின ஆண்டவர். நிறைய வாலிப தம்பிமார் உட்காந்துருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்க. இந்த சரீரத்தில் ஒரு சின்ன காய்ச்சல் வரட்டும், நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு சின்ன பல்லு வலி வரட்டும், தாங்க முடியுமா? தலைவலியும் பல்லு வலியும் சின்னதில் தனக்கு வந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வியாதின்னு. அப்போ ஆண்டவர் இந்த 2 மாத கால அளவும் உங்களை சபைக்கு மட்டும் யாரும் தள்ளவே கூடாது. பின்னாடி இருந்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து, சிஸ்டர், இப்போ பிரதர்னு சொல்லுவீங்களான்னு பார்ப்போம். பிரதர், சபைக்கு நல்லா பக்கமாக உட்காருங்க. ஏன் அவ்வளோ கை வேகமாக கொடுக்க, நிறைய கொடுக்க வேண்டியது வரும். பக்கம் வந்துடுங்க, எந்திரிச்சு வாங்க. சொல்லுங்கள், பிரதர், இனிமேட்டு சபைக்கு லேட்டாக வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள், நானும் சேர்த்திக்கிறேன், நம்ம 2 பேரும் யார்? பார்வோன் என்ன பண்ண மாட்டான்? ஆலயத்துக்கு விட மாட்டான். சபைக்குள்ளே வந்தால் தூங்க விடுவான். சொல்லுங்க, தூங்க விடுவான். லேட்டாக விட மாட்டான். இயேசுவி நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளையே, நீ பார்வோனா இராதே, பார்வோனின் ஆவிக்கு இடம் கொடுக்காது. இயேசுவி நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளையாயிரு, கர்த்தருடைய கரமாயிருக்கு. முறைச்சு சொன்னாலும் கேட்டுக்கோ, சிரிச்சு சொன்னாலும் கேட்டுக்கோ, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். அட பக்கத்தில் பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் 2 வார்த்தை சிரிச்சு தான் கை கொடுங்களேங்க. அது ஆடி அலண்டு அப்படியே மிரண்டு போய் பார்க்குது. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவனை தேடுகிற உணர்வு. அந்த உணர்வுள்ள பிள்ளையான்னு இருந்து பாரு. இந்த வருடம் முடிவதுக்குள்ளாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி, சத்தமா நீ பழுகி, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக எந்த மனுஷன்ட்டையும் நீங்கள் கை நீட்டி நிற்க மாட்டீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக எந்த மனுஷன்ட்டையும் நீங்கள் கை நீட்டி நிற்க மாட்டீங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தோடு வந்து பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் தலையை இந்த வருடம் கர்த்தர் உயர்த்துவார். தடைப்பட்டு போன அத்தனை வனாந்தரங்களும் இந்த ஆண்டு முடிவுக்கு வரும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த கால தாமதம் ஆனாலும் கர்த்தரை யாரெல்லாம் தேடி கனப்படுத்தி வருகிறீர்களோ உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லலே. கர்த்தருடைய இருதயம் சபையை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கு. இத்தனை வார்த்தையை கேட்கிறையே, வார ஆலயத்துக்கு வர முடியாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீ எங்க போய் உட்கார்ந்து இருக்கிற? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நேரம் கிடைச்சா ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லாத. நேரத்தை ஒதுக்கி ஆலயத்துக்கு வாங்க. நேரம் கிடைக்குது, இன்னைக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஆலயத்துக்கு வராத. அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நேரத்தை ஒதுக்கி, திருமணமா ஆலயத்துக்கு போயிட்டு போகலாம். உங்களுக்குன்னு சாப்பாடு அங்கே கம்மியே ஆகாது. அப்படி போயிட்டு போனீங்கன்னா, ஆலயத்தை விட்டுட்டு போனீங்கன்னா, முன்னாடி பந்திக்கு போகணுன்னு நினச்சிங்கனாலும் கர்த்தர் உங்களை பட்னியாக தான் கொண்டு வருவார். எப்படி சௌரியம்? அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ ஆசீர்வாதமாக நாங்கள்லாம் இருக்கிறோன்னா முதல் இடம் கர்த்தருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆஸ்தி இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, ஆனால் உன்னை உயர்த்துகிறது கர்த்தர் என்பதை என்றைக்கு சபை உணர்கிறதோ அன்றைக்கு தான் நீ சகல ஜனங்களை காட்டிலும் உன்னால் பழுகவும் முடியும், பெருகவும் முடியும்.
அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி உணர்வு உள்ள இருதயம். என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது தெய்வத்துக்கு பயப்படுப்பா, கொஞ்சமாவது ஆண்டவருக்கு பயப்படு. ஆண்டவருடைய பாரத்தை உன்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு இஷ்டப்பட்ட, உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சபைக்கு வராதிங்க. நேரப்பட ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, எசப்பா உங்கள் முன்னாடி நான் கையேந்தி நிற்கிறேன் ஆண்டவரே, எந்த மனுஷன் முன்னாடி என் கையை ஏந்த விடாதீங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வருமானம் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் இந்த மாதம் முழுவதையும் குறையில்லாமல் போஷிக்கிறவர் கர்த்தர். உங்களுடைய வருமானம் மிகவும் குறைவு தான். அந்த குறைவான வருமானத்தில் நிறைவை சம்பாதிக்க என் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரு. உன்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம் தான், உன் குடும்பம் அற்பமான குடும்பம் தான், உன் குடும்பம் தாழ்வான குடும்பம் தான், உன் குடும்பம் எல்லாராலும் கண்ணு திறக்க முடியல. அல்லேலூயா. அப்படி இருக்கிற உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னா இருதயத்தில் நல்லா எழுதி வைங்க. என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம். உணர்வே இல்லாம ஒரு இருதயம் இருக்குமானா அது என்ன ஆவி? 2வது வசனம் வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதம் திருப்புங்க, எல்லாரும் வேதம் திருப்புங்க. வேதத்தை கொண்டு வந்து திருப்பி வாசிக்கணும் வாயை திறந்து. யாத்ராகமம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அல்லேலூயா. 2வது பார்வோன் ஆவி என்ன செய்யுமா? தேவனுக்கு எதிர்த்து நிற்க வைக்கும். 1வது பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துமா. 2வது பார்வோன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் பார்வோன். நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவில்? அவன் என்ன பண்ணா? எதிர்த்து நிற்கிறான். அப்பா என்ன செஞ்சாங்களோ அதையே பிள்ளை செய்கிறான் பாருங்க. பார்வோனாவது வாயில் பேசுனா, பார்வோனுடைய மகன் என்ன பண்ணா? கர்த்தருடைய கோலில் காலில் உதைக்கிறான். அப்பா அம்மா எப்படி இருக்கிறீர்களோ நீங்கள் கவனமாக பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் சபையை குறித்து கவனமாய் பேசுவார்கள். சின்ன வயசுலே பிள்ளைகளுக்கு நஞ்சை விதைச்சிடாதீங்க. அல்லேலூயா. 2வது பார்வோன் சொல்லுகிறான், அவன் யார்? நான் ஏன் அவருக்கு பயப்படணும்? இது என்ன ஆவி தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் வழி? நம்ம சொல்கிற டைலாக் தானே, சொல்லுங்க. ஏன் வழி? நொறுக்கிடுவார் ஆண்டவர். அவர் தனி வழியில் புறப்பட்டு வருவார். எத்தனை பேர் அந்த தனி வழியை சந்திக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நீங்கள் தனி வழியில் போனீங்கன்னா அவர் உங்களை அடக்கிறக்கு அவர் என்ன வருவார்? சும்மா வரமாட்டார், தடியோடு வருவார். ஓகேவா? மனுஷனுடைய கையில் கூட விழுந்துடலாங்க, ஆண்டவருடைய கையில் விழுந்துடக்கூடாது. பார்வோன் எதிர்த்து நிற்கிறான். ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் எதிர்த்து நின்றுட்டான். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய மனிதன் நிமித்தமா கர்த்தர் அனுப்புனதுனால தான் அவன் பார்வோன்ட்ட போய் நின்னான். அன்பு பிள்ளையே, இந்த ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள். நீங்க யார்கிட்ட வேணாலும் கோவப்படுங்க, ஊழியக்காரங்கள்ட்ட மட்டும் உங்க கோவத்தை காமிச்சிடக்கூடாது. பார்வோனின் ஆவி. நீ யார்கிட்ட வேண்டாலும் முரட்டாட்டம் பண்ணு, யார்கிட்ட வேணா உன் காலரை தூக்கி விட்டுட்டு போ. கர்த்தருடைய ஆலயம் வரும் பொழுது உன் படிப்பு, அந்தஸ்து, பணம், பட்டம் எல்லாத்தையும் சபைக்கு வெளியில வச்சுட்டு உள்ள வரணும். நான் யார் நான் கேட்கிறேன்? அனுப்புறேன்டா வாதைய. ஒவ்வொன்னா 10 வாதை முடியும் பொழுது சொல்லிட்டான், ஐயோ இந்த ஜனங்களை என்னோட தேசத்திலிருந்து நான் அனுப்பி விடுகிறேன். என் தேசம் ஒருத்தன் நிமித்தமாய் அழிந்து போய் கொண்டிருக்கு. ஏழு நாள் ஜெபத்தில் கடைசி ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை. கணவன் வந்தார் என்கிட்ட, ஆலயத்தை முடிச்சுட்டு வெளியில் போகிறப்ப வந்தோடனே, அவர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சத்தத்தை தூக்கி பேசினார். இந்த அம்மாவும் சத்தத்தை தூக்கி பேசிச்சு சபை கிரவுண்டில் வெளியில். நான் சொன்னேன், இது உன் வீடு இல்லை. ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி சத்தத்தை தூக்கி பேசுறதுக்கு இது உன்னுடைய வீடு. வாயை திறக்கணும். வீடு அல்ல, இது கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்கணும்.
பார்வோனின் ஒரு சத்தமும் சபைக்குள்ள கேட்க கூடாது. கர்த்தர் தெய்வமானால் தேவனை குறித்த பயம் சபைக்குள்ள வேண்டும். நான் ஒண்ணுமே சொல்லலை, நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஆள் புரிஞ்சிருச்சு, ஃபோன் பண்ணுச்சு, பாஸ்டர்மா சாரி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள மூணாவது அந்நிய நபர் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. எந்த வீட்டிலங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரல, எந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற மாதிரி எல்லா வீட்லேயும் பிரச்சனை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதியான ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கும் என் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கண்ணை மூடி, பட்டுன்னு கண்ணை மூடிடணும், ஒன்றரை கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எத்தனை முரட்டாட்டம் என் வாழ்க்கையில், எத்தனை முரண்பாடுகள் என் வாழ்க்கையில், எத்தனை எதிர்கேள்விகள் என் வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்காத ஒரு பிள்ளையும் இங்கே இல்லை. கர்த்தர் அன்பாய் சபைக்கு சொல்லுகிறார், நீ பார்வோனின் ஆவிக்கு இடம் கொடுக்காத தேவ பிள்ளையே. உனக்கு தெரியல, நமக்கு தெரியல, தெரியாமையே அநேக இடத்துல பார்வோனை சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் நீயா நானானு போட்டி போடுகிற இடம் குடும்பம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோனின் ஆவியை நீ பேசி விலக்கு, உன் வீட்டை விட்டு துரத்து, உன்னை விட்டு துரத்து. ஹல்லேலூயா. பார்வோன் என்ன பண்ணுவா? ஓயாம கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான், தேவனுக்கு பயப்படவே மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்குரிய இருதயத்துக்கு பயப்படுகிற பயம் சொல்லுங்க எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. இந்த தேவனுக்கு பயப்படாமல் போயிட்டோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள துணிகரம் வந்துவிடும். என்ன வரும்? கண்ண முடியே சொல்லுங்க. அந்த துணிகரத்துக்கு சபை இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. துணிகரம் வேணாம் தேவ பிள்ளையே. ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர்த்தோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் தீர்க்கமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை துணிகரம்! அந்த துணிகரத்தில் கர்த்தர் சத்துருவாய் நமக்கு விரோதமாக வரலனா ஒரு கூட்டம் இந்த சபையில் ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே இந்த சபை யாரையும் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த கிருபையா இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் கேட்டதுனால தான் போகிற வழியில் இருக்கக்கூடிய அத்தனை பார்வோனுங்களையும் கர்த்தர் விலக்கி உங்களை என்னையும் இந்த 2ஆம் மாதம் ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகமாய் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பார்வோன் என்பவன் எதிர்த்து நிற்கிறவன், பார்வோனின் ஆவியே என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் விரோதமாய், என் பட்டணத்துக்கு விரோதமாய் நீ ஒரு காலமும் எழும்பாதபடிக்கு உன்னை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, புறப்பட்டு இந்த பகுதியை விட்டு, ஈரோடு மாவட்டத்தை விட்டு, என் வீட்டை விட்டு, நான் இருக்கிற பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீ புறப்பட்டு போ. சபைக்குள்ள நீ நல்ல பிள்ளை, உலகத்தில் பார்வோனை காட்டிலும் பொல்லாத பிள்ளை. சபைக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள தேவனை வைத்திருக்கிற பிள்ளைகளான்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டு ஆந்தாந்து போகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் பார்த்து இருதயத்தை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அதே ஆண்டவர் 6 நாளும் நம்ம வீட்டுக்கு வருவார். 6 நாளும் நீ வேலை செய்கிற இடத்துக்கு வருவார், 6 நாளும் நீ காலேஜ் போகிற இடத்துக்கு வருவார், 6 நாளும் தேவ பிள்ளையே நீ பாதாளத்திலேயே படுக்கப்பட்டாலும் அங்கேயும் என் ஆண்டவரால் வர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரால் எங்கும் அதான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் தெரியுமா இந்த துணிகரம் வருது? தேவனை குறித்த பயம் வேணாம்ப்பா. ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடாது. எனக்கு துணிகரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக என்கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னல, ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க, அப்படியே படுக்க போட்டுருவார். ஒரு சின்ன நரம்பு மட்டும்தான் இழுக்கும் காலில், அவ்வளோதான். எந்திரிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இங்கிட்டு திரும்பக்கூடாது, இங்கிட்டு திரும்பக்கூடாது. வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சா? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் சொல்கிற வார்த்தையை கோவப்படாமல், சிரிச்சுக்கிட்டே, பொறுமையாக, தூங்காமல், கவனமாக கேட்குறதுக்கு திரள வாய எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். பிள்ளையே 3வது எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 10ஆம் வசனம். ஸ்தோத்திரம். முதல்ல 15 வாசிங்க.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். 10:11 அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. 3வது கர்த்தருக்கு மகிமையாக பார்வோன் என்ன செய்யும், அந்த ஆவி மற்றவர்களை வாழ விடாது. மற்றவன் என்ன பண்ணிடணும், நல்லாவே இருந்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் கேளுங்களேன். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு 2 கண்ணுமே போகணும். அடடடடா, இந்த ஆவி உலகத்தில் கிரியை செஞ்சால் பரவாயில்ல தேவ பிள்ளையே, சபைக்குள்ளேயே கிரியை செய்கிறது. என் வாழ்க்கை நல்லா இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதனால யாருமே நல்லா இருக்கக்கூடாது. அது என்ன ஆவி? இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இது ஒரு விதமான வியாதி. வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது பார்வோனின் ஆவி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக தான் நமக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது சொல்லிட வேண்டாம், நமக்கு அந்த வேலை கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த பார்வோன் என்ன பண்ணுவானா, வசனத்தில் 10-11 வாசித்தோம், புருஷர் மட்டும் போகட்டும். அப்படித்தானம்மா வாசிங்க. அப்பொழுது பார்வோன், நான் உங்களை அப்படி வேண்டாம், புருஷனாகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். போதும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு தந்திரமான பார்வோன் பார்த்தீங்களா? கணவன்மாரை மட்டும் ஆராதனை பண்ண அனுப்பிடுறேங்கிறான். அப்போ கணவன்மாரெலாம் போயிட்டா எகிப்தில் யார் இருப்பா? கணவன்மார் போயிட்டா யாருங்க இருப்பா? மனைவிமாரும் பிள்ளைகளும் இருப்பாங்க. இவன் எவ்வளோ டெக்னிக்காக சொல்கிறான். அப்போ கணவன் போயிட்டா எங்கே வந்தாகணும்? திரும்பி வரணும். முதல்ல சொல்கிறான் கணவன் மட்டும் போங்க, அப்புறம் சொல்கிறான் மனைவி போங்க, அப்புறம் சொல்கிறான் கணவனும் மனைவியும் போங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, அப்புறம் சொல்லுவான் கணவன் மனைவி பிள்ளைங்களாம் போங்க, உங்கள் மிருக ஜீவன்களாம் எகிப்தில் இருக்கட்டும். அப்போ ஒன்று நல்லா புரிந்துக்கோங்க, எனக்கு சொந்தமான ஒன்று எகிப்தில் இருக்குமானா கட்டாயம் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பார்வோனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், வாழவே விட மாட்டேங்கிறான், ஜனங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறான், ஜனங்களை பழுவா வேலை வாங்குறான். ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, நல்ல ஒரு இருதயம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டும், எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து இறங்குது, ஒரு புது வண்டி வாங்கிட்டாங்க. பாவி என்னத்தை லஞ்சம் வாங்கினானோ, என்னத்தை பண்ணுனானோ, எப்படி தான் இந்த பொருள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சோ, இல்லைங்க, ஆசீர்வதிங்க. அப்போ உன் வீடையும் கர்த்தர் வஸ்திரத்தினால் நிரப்புவார், உன் வீட்டையும் கர்த்தர் சகல சம்பத்தினால கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக தோற்று போகிற இடம் என்னன்னா, ஒருவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அது சபையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா, என் பிள்ளைக்கெல்லாம் நடக்கலை, அவள் பிள்ளைக்கெல்லாம் பாரு வெளிநாட்டு மாப்பிள்ளையா, அதுக்குள்ளே போய் குசு குசுன்னு ஏதாவது சொல்லி அந்த காரியமெல்லாம் செய்யக்கூடாது தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு புறஜாதி ஆள் கூட என்ன தெரியுமா சொல்கிறான், பரவாயில்லைங்க, நல்லா போட்டுங்க, போங்க சார், விடுங்க சார், நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கட்டும். நான் கேட்கிறேன், ஏன் கிறிஸ்தவர்களுக்கு அந்த இருதயம் இல்லை? அப்போ இருதயத்தை கடினப்படுத்தி, இருதயத்தை உணர்வில்லாதவர்களாக்கி, இருதயத்தில் எகுத்து நிற்கிற ஒரு ஆவி இருந்து இருதயத்தில் மற்றவங்க வாழவே கூடாது அப்படின்னு நினைத்தா நல்லா புரிந்து கொள்ளுங்க, எனக்குள்ள பார்வோனின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆவியை ஊழியக்காரவங்களால சத்தியமாக விரட்ட முடியாது. இந்த ஆவியை யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்களே இந்த ஆவியை விரட்டணும். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான். நீங்கள் தானே இடம் கொடுத்தீங்க உள்ள. யார் வேணாலும் நல்லா இருக்கணும், இந்த மாமியார் இருக்கார் எல்லாத்துக்கும் சாவு வருது, இந்த கிழவி மட்டும் சாக மாட்டேங்காலே. உனக்குன்னே ஆண்டவர் அந்த அம்மாவை வச்சிருக்கிறார் உயிரோட. அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்ல நாத்துனாரு, ஏன் நாத்துனாரு நாறு நாரா என்னை கிழிக்கிறக்குனே வச்சிருக்கிறார் ஆண்டவர். பார்வோனா
எல்லா பிள்ளைங்களும் எப்படி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிது, எனக்குன்னு வந்து பெற்றிருக்கு பாரு, என் வயிற்றுல வந்து பிறந்துச்சு பாரு, அது உனக்கு பார்வான கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி தெரியுமா ஜனங்க சொல்லணும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட பேசியது, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடுகள் எனக்கு வந்தது, இன்னைக்கு சூப்பரான பிரசங்கம் வேற லெவல், அதெல்லாம் கேட்கல, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? உள்ளூர் இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறாரா? பார்வோனுக்கு இடம் கூடாதுன்னு சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறாரா? தூங்க விடாம செய்தி கேட்கறது மேட்டர் கிடையாது, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்குதா? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க பழகுங்க. நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான் பிசாசு, அவனை மட்டும்தான் மன்னிக்க கூடாது, வேற மன்னிக்காம இந்த இருதயத்தில் யாரையும் வைக்கக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் நம்ம பண்ணுகிற ஜெபத்தையெல்லாம் கிருபையா கேட்பார். கடைசி நாள் ஜெபத்தில் நான் சொன்னேன், நிறைய பேரை சிறையிருப்புக்குள்ள நம்ம பூட்டி வைத்திருக்கிறோம். அந்த சிறையிருப்புலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்குனாதான் அந்த பார்வோன் வெட்கப்பட்டு போவான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே மன்னிக்க முடியாத நபர் சத்துருவை தவிர இந்த பூமியில் வேற யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. என்ன பண்ணணும்? இப்போ இது என்ன நாட்கள்? லென்த் டேஸ் தானே. இந்த நாட்களிலெல்லாம் பொதுவாக பாரம்பரிய சபைகளிலெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க சொல்லுங்க? மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகளெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. யார் தெரியுமா நல்லா இருக்கணும்னு சொல்ல போகிறோம்? உங்களை ஏசுனவன், உங்களை தூசித்தவன், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மண்ணை வாரி தூத்துனவன், நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொடக்கு போட்டவன். இந்த சொடக்கு வேற, இந்த சொடக்கு வேற. அவங்களெல்லாம் மன்னிக்கணுங்க. ஆண்டவர் என்னோட பாவத்தை மன்னிச்சாரே, என் அக்கிரமத்தை மன்னிச்சாரே. மன்னிச்சாரா இல்லையா? நான் தானே பேசிக்கிட்டே இருக்கேன். மன்னிச்சாரா இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக சிலுவையில் நீங்கள் கல்வாரிய சிலுவையை சுமந்தீங்கல்ல ஆண்டவரே, அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரி நல்லாவே இருக்கக்கூடாது. கடந்த நாட்களில் போதகர் ஒரு காரியம் சொன்னார் பார்த்தீங்களா? கொரோனாவில் எவனோ செத்து போனான், நல்லவன் செத்து போனான், பொல்லாதவன் செத்து போனான், கெட்ட பழக்கம் இல்லாதவன் செத்து போனான், மொடா குடின்லாம் பொழைச்சிக்கிட்டான். கர்த்தருடைய கிருபை என்னன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நம்ம நினைப்போமா, ஆண்டவரே எல்லாம் செத்தான், இவனுக்கு சாவு வரலையே. ஆண்டவர் அந்த எதிரியை ஜீவனோடு வைப்பார். ஏன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பார்த்து அவன் வயிறு எறியணும். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சு, பலருக்கு புரிஞ்சு போச்சு. ஆசீர்வதிங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. சபையில் 4 வாலிப பிள்ளைய பார்க்குறியா, இன்னுமுமா உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகல? உன் பெத்தவெல்லாம் என்னத்தான் பண்ணுவா? வேணாமா சொல்லிடாத. உன் புருஷன் இன்னமும் மாலை குடிக்கிறான், நீயும் பாவம் அழுது அழுது ஜோம் பண்ற. விசுவாசிக்க ரொம்ப கவனமாக இருங்க. சில விஷயங்களெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து ஒரு ஜெப குறிப்பு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. சபையில் ஜோம் பண்ணோம். நம்ம ஆள் ஜெப கோபுரத்துக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நாளையிலேருந்து அங்கங்கே இருக்கிற கோபுரத்துக்கு நாங்கள் இங்கேருந்து ஸ்பை அனுப்புகிறேன். நீ மாட்டுவ, நீ கண்டிப்பாக மாட்டுவ. அல்லேலூயா. அப்போ நம்மால் ஜெப கோபுரத்தில் உட்காந்துருக்கு. அங்கே நம்ம ஜெப குறி கொடுத்த அம்மாவுடைய பையன் அங்கே போயிருக்கிறான். அவன் நம்ம சபைக்கு வரவன் கிடையாது. அந்த பையனை பார்த்து இந்த அம்மா கேட்டிருக்கு, இப்படியா நாங்களாம் சபையில் ஜோம் பண்ணோம், அது என்ன நான் சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த அம்மா அழுவுது, பாஸ்டர் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை அந்த அம்மா 10 பேர்த்து முன்னாடி கேட்டுருச்சு, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட பேச வரப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கிறீங்க. யாராவது நம்ம வீட்டு காரியத்தை கேட்டுருவாங்களா? யாராவது வந்துன்னா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, போய் உட்காரு. அப்போ நீ பேசுகிறத மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? உங்கள் குடும்ப காரியத்தை ஊழியக்காரவங்க எங்கள்கிட்ட பேசுகிறப்ப பக்கத்தில் திரும்பி திரும்பி பார்க்குறது யாராவது கேட்டுருவாங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பொதுவாக ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஊழியக்காரவங்க எங்கள்கிட்ட யாராவது பர்சனலாக பேசுனாங்கன்னா தயவு செய்து ஒரு 2 லைன் 2 அடியில் 2 லைன் சேரை விட்டே தள்ளி போய் நில்லுங்க. அவங்க காரியத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அழுவுதுங்க அந்த அம்மா.
வீட்டில் அவங்க பையன் ஏக திட்டு. ஏம்மா இதெல்லாம் போய் சபையில் நீ சொல்லுவியா? கர்த்தர் கணக்கு கேட்பார் தேவ பிள்ளையே. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வந்தால் சைலண்ட்டாக ஜோ பண்ணிட்டு போகணும். அப்படியாமே இப்படியாமே, புருஷன் மாறல, கல்யாணம் நடக்கலை, பி சைலண்ட். பார்வோனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அவன் வீட்டுக்காரருக்கு ரட்சிக்கிறதும் அவன் பிள்ளைக்கு திருமணம் பண்ணுறதும் கர்த்தர் பார்த்துக்குவார். முடிஞ்சா ஜோமண்ணு அந்த பிள்ளைக்காக, முடிஞ்சா அந்த குடும்பத்துக்காக திறப்புல நில்லு. முடியலையா கம்முன்னு பேசாமல் போயிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினை, மற்றவங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் பொழுது பார்வோனின் ஆவி உனக்குள்ள கிரியை செய்யும். அது சபைக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வாழ்த்து. உன் வேலைக்கு போகிற இடத்துல நீ வாழ்த்திப்பாரு. கர்த்தர் உனக்காக ஒரு சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தடுத்து வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென். அல்லேலூயா. கடைசியா நல்லா கவனமா பார்த்துருங்க, முடிச்சிருவோம். எத்தனை பேரோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது நான் பார்வோனா இருப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் பலத்த ஜாதியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 14:8 ஸ்தோத்திரம். பின்தொடர்ந்து வருகிறவன் பார்வோன். அல்லேலூயா. பார்வோன் என்ன பண்ணுவான்? ரைட். எல்லாம் இதுக்கு முன்னாடி 13 சாப்டர் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் கை தட்டுங்க, பக்கத்தில் அப்படி தட்டி கொடுங்க, ஆண்டவருக்கு மகிமை. ரைட், முழிச்சிட்டாங்க. 13 அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. 14 அதிகாரத்தில் 10 வாதம் வந்தோனையும் அவனால் தாங்க முடியல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அணியணியாய் புறப்பட பண்ணினார். எத்தனை வருஷம் கழிச்சு? 400. அப்பா, எத்தனை தலைமுறை போயிருச்சுங்க அடிமைத்தனத்தில். 430 வருஷம் கழிச்சு விடுதலையாகி அடிமைகள் என்கிறவர்கள் சுயாதீனர்களாய் மாற்றப்பட்டு, இனியும் அவனை அடிமை செய்யறதுக்கு யாரும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை, அவனை குறை சொல்றதுக்கு யாரும் இல்லை. அப்படிங்கிற ஒரு சுதந்திரவாளியா இவங்க எகிப்தியர்கள் இஸ்ரவேல் பிள்ளைங்கள்லாம் எகிப்திலேருந்து வெளியில் வரும் பொழுது பார்வோன் விட்டுட்டான். பார்வோன் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டு, நான் அதை வாசிக்கும் போது நினச்சேன், 10வது வாதம் என்னது? தலைச்சன் பிள்ளைய அடிக்கிறாரு. எகிப்தில் இருக்கக்கூடிய ராஜா வீட்டு பிள்ளை முதற்கொண்டு காவல் கிடங்களை இருக்கிற சிறைச்சாலையினுடைய தலைச்சன் பிள்ளை வரைக்கும் எகிப்தில் மரண ஓலம். எல்லாரும் அழுகிறாங்க. இப்போ இந்த துக்கத்தில் மோசே கேட்குறான். கேட்டோடனே பார்வோன் என்ன பண்ணிட்டான்? வாய் திறந்து சொல்லுங்க, விட்டுட்டாங்க. நீங்கள் வாய் திறந்தீங்கன்னா நானும் கொஞ்ச நேரத்தில் உங்களை விட்டுருவேன். விட்டுட்டாங்க. விட்டோன்னே இப்போ பார்வோன் அழுது அழுது தன் பிள்ளைக்காக துக்கம் கொண்டாடிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். திடீர்னு அவனுடைய இருதயம் மாறுது. 430 வருஷம் இருந்த 40 லட்சம் ஜனங்களும் இப்போ தேசத்தில் ஒரே நாளில் காணலை. மறுபடியும் பார்வோனுக்கு வேகம் வருது. மறுபடியும் பார்வோனுக்கு கோபம் வருது. மறுபடியும் அந்த ஜனங்களை எப்படியாவது பின்தொடர்ந்து போகணும்னு அழுதுகிட்டு இருந்த பார்வோன், துக்கத்தில் இருந்த பார்வோன், பிள்ளையை பரிதபித்து தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்த பார்வோனுக்குள்ளே மறுபடியும் ஒரு வேகம் வந்து சொல்றான், எட்ரா ராணுவத்தை, எட்ரா வண்டியை, பின்தொடர்ந்து போய் எப்படியாவது இஸ்ரவேலை மறுபடியும் கொண்டு வந்துடணும்னு சொல்லி பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, எதையெல்லாம் இந்த சபைக்குள்ளே நீ விட்டு வந்தையோ அதையெல்லாம் மறுபடியும் நீ பின்தொடர்ந்தால் பார்வோனின் ஆவி உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கு. ரொம்ப டிலே ஆகுது, நினச்சதெல்லாம் நடக்கலை. உள்ளூரில் போனால் எப்படி இந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால் வெளியூரில் போய் சைலண்ட்டாக ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம். ஜாதகம் பார்ப்போம், சைலண்ட்டாக ஜோசியம் பார்க்கலாம், யார்கிட்டையும் சொல்லிடாத. அங்கே போன நேரத்துக்கு நாங்கள் ஃபோன் அடிக்கணும். ஃபோன் அடிச்சாச்சு. ஜக்கம்மா 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 ஜக்கம்மான்னு ஜங்கு 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 ஜங்குன்னு குதிக்குது. அல்லேலூயா. ஐயோ, அந்த பாஸ்டர் ஊரு விட்டு ஊர் வந்தாலும் கொல்லிமலைக்கே ஏறி போனாலும் எப்படித்தான் இவர் மூக்கு வேக்குமோ சொல்லி அனுப்புனார். இந்த ஆட்டுக்குட்டி வழி தப்பி போகுதப்பா, மலை ஏறி ஜாதகங்க பார்க்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா?
நீங்கள் நினைக்கிறீங்களா சபைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு? நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் எதையெல்லாம் விட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. பார்வோன் மரிக்கவில்லை, அவன் இன்னும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். சபை பார்வோனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். விட்டு வந்த விக்கிரகங்கள், விட்டு வந்த பழக்க வழக்கங்கள், கிழித்து போட்ட ஜாதகம், ஒளித்து வைத்த செப்பு தகடு, என்னென்ன காரியத்தில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் செய்கிறோம், எல்லாத்தையும் இந்த நாளோட பூட்டி புதைச்சிடணும். பார்வோன் அப்படி செய்யலைன்னா எங்கே வரான்? பின்தொடர்ந்து எந்திரிச்சு நிற்போமா? பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை, உன்னை தொடர்ந்து வருகிற பார்வோன் அழியலை, உன்னை தொடர்ந்து வருகிற பார்வோன் சாகவில்லை, உன்னை தொடர்ந்து வருகிற பார்வோன் மறுபடியும் உன்னை எப்படியாவது தன்னுடைய வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளையே, பார்வோனுக்கு எதிர்த்து நில்லு. பார்வோனை கண்டு பயப்படாத, அவன் சேனையை கண்டு பயப்படாது. பார்வோனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த காலையில் சொல்லுகிறார், பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக பார்வோன் என்ன செய்கிறானா? உணர்வு இல்லாமல் போக பண்ணுவான். ரெண்டாவது, பார்வோனின் குணாதிசயங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்க வைப்பான். மூணாவது, பார்வோன் என்ன செய்வான்? மற்றவர்கள் வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நான்காவது, பார்வோனின் ஆவி என்ன செய்யும்? எதையெல்லாம் நீ விட்டு வந்தையோ அதையெல்லாம் மறுபடியும் உன்னை எப்படியாவது தன் வசப்படுத்த உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வருவான். ஐந்தாவது, பார்வோன் என்ன பண்ணுவான்? அற்பமாய் பார்ப்பான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 5 விதமான குணாதிசயங்களும் என் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு என்னை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு கர்த்தர் தொடர்ந்து இடைப்படும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் வாயில தந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.